சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது மூடாமல் கன்றென்றை மூடிச் செல்வது யாரது 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 நெஞ்சாமல் நெருங்கி வந்தது விலகாமல் விலகி விட்டது இனியாக கேள்வி தந்தது பிரிவாக கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும் முத்தத்தின் எண்ணிக்கை. ஹலோ மேடம். சொல்லுங்க. பேசணும்னு வர சொன்னீங்க, சைலண்டா இருந்தா எப்படி? சைலண்டா இருக்கிறது ஜாலியா தானங்க இருக்கு. நீ லூஸா? என்ன பேசணும்னு சொல்லு. எதுவும் சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை பெருசா. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் வெளியே போகலாமான்னு கேட்டேன். நீங்களும் வரேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அக்ஷரா சொன்னால் உங்கள் காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்காமே, அதை விட்டுட்டு எப்படி என் கூட இங்கே வரேன்னு சொன்னீங்க? அப்போ வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் கேட்டிருக்கேன். இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் வருவீங்களா என்னன்னு செக் பண்ணுறதுக்கு தான் கேட்டேன். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களாடி? நான் பேசினா என்ன மட்டும் சொல்லணும், தேவையில்லாமல் இதுக்கு எல்லா பொண்ணுங்கன்னு எல்லாத்தையும் இழுக்கிறீங்க. சரி அதை விடு, எங்கே போகலாம் அதை சொல்லு. எங்கே போகணும்? இந்த பார்க்கில் பாருங்கள், குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ சைலண்ட்டான இடம் கூட, நம்ம ஜாலியாக ஒரு இடத்துல உட்காரலாமா? என்ன பெருமை சுட்டிட்டு இருக்கீங்க? நான் கூட ஹோட்டல், பீச்சு இல்லை தியேட்டர் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அது அவ்வளோ பெருசாக நினைக்கல. ஆனால் நீ என்ன இவ்வளோ சைலண்ட்டான இடத்துல வந்து உட்காரணும்னு நினைக்கிறேன்? ஐயோ என் மக்கு புருஷா, இங்கே சைலண்ட்டான இருக்கிற இடத்துல மட்டும்தான் அன்பு பரிமாற முடியும், அதாவது லவ் பண்ண முடியும். நம்ம எதுக்கிட்ட லவ் பண்ணணும்? நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, அப்புறம் என்ன? ஐயோ நீ லூஸா இல்லை லூஸ்மா நடிக்கிறியாயா? என்னடி வர வர மரியாதையெல்லாம் குறையுது. அப்புறம் நீங்கள் கேட்குறது மட்டும் சரியாக்கும். ஏன் நிச்சயம் ஆனதுக்கப்புறமோ இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறமோ இல்லை குழந்தையே பிறந்ததுக்கப்புறமோ லவ் பண்ணக்கூடாதா? ஏன் பண்ணாதான் என்ன தப்புன்னு கேட்குறேன். பண்ணலாமே. இப்போ பார் எப்படி பண்ணுறோம் மட்டும் பார். என்ன பண்றீங்க? ஐயோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, விடுங்க. இது பப்ளிக் பிளேஸ், பப்ளிக் பிளேஸ்ல இப்படியா பண்ணுவாங்க? நீ தானே சொன்ன லவ் பண்ணலான்னு, அதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க இப்படியாங்க லவ் பண்ணுவாங்க? இடி அவன் ஐடி கார்டு இல்லாதவனே என்னென்னமோ பண்ணுறாங்க. நான் ஜஸ்ட் கட்டி தானே பிடிச்சேன். என்னென்னமோ பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ விடியா. ஏய் என்னடி கல்யாணம் பண்ணிக்க போறவனா மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்க? ஏங்க விடுங்க. சரி. என்ன சரி விட போறீங்களா? என்னடி விட சொன்ன, இப்போ வேணாம் சொல்ற? ஏங்க இது நல்லா இருக்குல்லங்க? உனக்கு நல்லா தாண்டி இருக்கும், நல்லா தான் இருக்கும். சரி வா அந்த சைடு போய் உட்காரலாம். சரி வாங்க போகலாம். செட்டப்லாம் பயங்கரமாக இருக்கு. நல்லா இருக்கா? நீங்கள் வருவீங்கன்னு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கு. ஜூஸ் குடிக்கிறீங்களா? இல்லை வேண்டாம். அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னன்னு கேளு. அது ஒன்றும் இல்லை, உங்கள் தம்பி காலேஜ் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் ஜாயின் பண்ணதான் அக்ஷரா சொன்னா. ஏன் இவ்வளோ நாள் என்ன பண்ணாரு? அது அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். என்ன ஒர்க்? அது சாரி சத்யா, என்னால் அதை இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அதை நான் சொல்லவும் கூடாது, அது சீக்ரெட். அது ஒன்றும் இல்லை, அவன் சும்மா வீட்டில் தான் இருந்தான். இப்போ தான் அவனுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணியிருக்கும் போல, அதான் எங்களோட வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னமோ சொல்ல வந்தீங்களே எப்படின்னு ஆரம்பிச்சிங்க, ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் லேடி. சரி அதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு, வா நம்ம விஷயத்தை பற்றி பேசுவோம். அதுவும் சரிதான். ஏங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? எனக்கு பிரியாணி பிடிக்கும். ஐயா என்னரும் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி? ஆமாம், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். நிஜமாவா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவ்வளோ பிடிச்சிருச்சா? பிடிச்சிருச்சு. சரி அப்போ லவ் யூ சொல்லு. லவ் யூ மாமா. லவ் யூ மட்டும் தான் சொன்னேன், மாமெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சரி பிடிக்கலனா விடுங்க, சொல்லலாம். இல்லை நல்லா தான் இருக்கு. அப்போ பிடிச்சிருக்கா? உன்னையும் சேர்த்து தான். சத்யா உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பொன் குழந்தை பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே ஓகே தாங்க. ஏன் சத்யா என்ன இப்படி சொல்ற? ஏங்க எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. சரி உன்ன மாதிரி ஒரு பொன் குழந்தை, என்ன மாதிரி ஒரு பையன் பெற்றுக்கலாம், ஓகேவா? சரி.
அப்புறம் நீங்கள் உங்கள் தம்பிங்களை பற்றி அன்றைக்கி என்கிட்ட நேற்று பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது, அது தெரியாதா உங்களுக்கு? எனக்கு அளவுக்குலாம் தெரியாது சத்யா. சரி. என்ன சரி? நான் என்ன பண்ண சொல்கிறீங்க? இனிமேல் நான் தான் உங்களை கட்டிக்கிட்டு திருத்த வேண்டியதாக இருக்குது. சரி சத்யா, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சரிங்க, போகலாம். சரி வா போகலாம். என்ன இவர் அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு? அந்த பொண்ணு இங்கே தான் பார்த்துட்ருக்கு. என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டாங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அது தெரிஞ்சது தானே, நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்கும் போல. விடு, பார்த்துக்கலாம். எங்கடி அவள் ஷர்மியவே காணோம்? ஏடி, அவளை தான் ஹெச்ஓடி பிடிச்சி வச்சுக்கிடுச்சு. எதுக்கா? சாப்பாடு பரிமாறதா? அதுக்கு தான் முதலே கிளம்பி வரணும்னு சொன்னது. கேட்டாலாவ? விடு. ஏடி, கொஞ்சம் விட்டு தான் என்னைய பிடிச்சி குறைச்சிருப்பாடி. அப்புறம் எப்படி வந்தேன்? சாப்பிட்ட கையை கழுவாமலே நின்றுட்டு இருந்தேன்னா மேம் கழுவிட்டு வந்துடுறேன் கையை அப்படின்னு சொல்லிட்டு ஓடியான்ட்டேன். சூப்பர் ரீ. நான் இவளை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், இவனும் அடிக்கடி அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். அண்ணா இங்கே பாருங்க. சொல்கிறோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாமே. டி சித்து பார்த்து. என்ன வாய் பிறந்து நின்றுட்டு இருக்கேன்? அது 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 வந்து அங்கே அது ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு பேன் வாய் பிறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன்? அச்சு அச்சரா அச்சுமா அச்சோ கடவுளே. அக்ஷரா அந்த சைடு பாருடி. எதுக்கு லூசி இப்படி உளறி கூட்டிகிட்டு இருக்கேன்? நீ முதல்ல அந்த போட்டு பாரு. சார் சாரி சார், தெரியாமல் வந்து இடிச்சிட்டேன் சார். அதில் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன் சார். சாரி சார், சாரி. என்னது கிஸ் பண்ணிட்டியா? உங்களோட சுத்தடி நிற்கி பார்க்குறேன்டா, நீ இப்போ என்ன சொல்கிறேன்னா? பாவம் சித்தார்த் சார், இவ பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டாரு என்னன்னு வேற தெரியலையே. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. மோகனே, சித்தர் அன்னைக்கு அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறது கூட தெரியாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய். அண்ணே. சொல்லுங்கண்ணே. டேய் அக்ஷரா. அக்ஷராக்கு என்ன? டேய் அவங்க போகிறான், அவன் நிற்கிறாடோ. இவன் எனக்கு இப்படி முறைச்சிட்ருக்கான். ஐயோ, இந்த பொண்ணு என்ன நம்மக்கிட்ட இப்படி ஓட்டிட்டு நிற்குது? அவட லூசு சித்தார்த் கட்டி முத்தம் கொடுத்து விட்டு அதுக்கு பார்த்துருப்பாலும். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏம்மா கொஞ்சம் தள்ளி நில்லுமா முத. சார் நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடினீங்க சார். தேங்க்ஸ்மா. சுத்தரம் நிற்கி. ஐயோ, இவ வேற இப்படி கோவமாக பார்க்குறாளே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ண போகிறானே தெரியல. அக்ஷரா அது அது வாய் முடுங்க. ஏய், யார் அது? அந்த அந்த பக்கம் திரும்பி பாரு. சார் நீங்கள் என்ன சார் இப்படி திணறிட்டு இருக்கீங்க? இருங்க, யாரு நானே பார்க்குறேன். பாரு, பார்த்ததுக்கப்புறம் உன்னை திணற விடுவா. ஹே அக்ஷரா, நீயா? நானே தான். என்னாச்சு உனக்கு? டான்ஸில் சூப்பர் ஆடிட்டு இப்போ என்ன இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி முடிஞ்சு வச்சிருக்க? தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தா அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் திருப்பி விட்டு மத்துக்கோ. சீங்கிட்டு தள்ளிவா. என்னன்னே தெரியாம தானே அந்த பொண்ணு அடிச்சது, அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான். அதை விடு சித்தார்த், அந்த பொண்ணையே இந்த வாங்குறானா, பொண்ணைய என்ன வாங்க போறான்னு தெரியல. அதை நினைச்சாதான் எனக்கு ஒரே சிரிப்பா வருதுடா. காப்பாத்துறதுக்கு ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி நான் வாங்குறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் இதுல நான் என்ன பண்ண முடியும்? நானா அந்த பொண்ணை உங்களுக்கு சொன்னேன்? நீங்க சொன்னாலும் சொல்லியிருப்பீங்க. நான் ஆள எதுவும் பண்ணலப்பா சாமி, ஆளை விடு, நான் எதுவும் சொல்லலை. நீங்களாம் ஒரு அண்ணனா இந்நேரம் அந்த அண்ணன் மட்டும்தான் என்னை காப்பாத்திருப்பாரு. அந்த பக்கம் பாரு. நான் அதுக்கு தள்ளி வரணும்? தேவையில்லாமல் என்னை கடுப்பேற்றிட்டு இருக்காது, மரியாதையோ இங்கே போ. என்ன, நானும் உன் புருஷனை தொட்டேன் இல்லை உன் புருஷனை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தனா? இவ்வளோ துடிச்சிட்டு வரேன். மாவாளே, சொல்லிட்டே இருக்கேன் தள்ளி வாடின்னு, அப்புறமும் ஒட்டிட்டு நிற்கிற. இப்போ மரியாதையா வரியா இல்லை அடுத்தடியே போடவா? டேய் சித்து, இவளுக்கே இந்த நிலைமைனா ஒன்னெல்லாம் கட்டி வச்சு உரிக்க போறா. போ. இப்போ போறேன், இன்னொரு அடியே போடும். போகிறேன். அது அந்த பயம் இருக்கட்டும். இன்னொரு தடவை இந்த ஆளை இடிக்கிறேன், மொத்தம் கொடுக்குறேன், உன்னை மொத்தம் பண்ண எனக்கு தெரிஞ்சிச்சு அவளை சாவடிச்சிருவேன். மரியாதை போடி முத. மினிக்கு ட்ரெஸ்ஸு மூஞ்சி முகரையும் பாரு. காலேஜில் படித்தா இப்படி ட்ரெஸ் தான் போட்டு வருவியா? உங்கள் வீட்டில் நீ எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பொண்ணு அடிச்சு மருந்து தெரியாது. அது இப்படி ஒரு ஆம்பளை பார்த்ததும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குன்னு தோணும். ஒரு வாயில் எனக்கு இப்படி தான் வருதுன்னு தெரியல. அடிச்சு அவன் போ, எவனா நிற்கிறேன். அடுத்தது நீதான் மவனே சித்த. அண்ணே. சித்து சார், என்ன சாந்தமாக கூப்பிடுறான், ஒருவேளை மறந்துட்டாலும் சொல்கிறாச்சுமா. இங்கே வாங்க.
நான் கிளம்பிட்டேன். ஸோ அம்மா அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே? இப்போ சார் இங்கே வரீங்களா இல்லை நான் இங்கே வரட்டுமா? நான்லாம் வரல. ப்ளீஸ் என்ன ஆள விட்டுருமா? மனசுல எத்தனை பேர் நான் ஒரு கீதான்னு சொல்லமாட்டா. அடி உன் மனசுக்கும் என் மனசுக்கும் எத்தனை தூரம்னு பார்த்தான் உள்ளளவு கூட்டைகள் கட்டி மரியாதையாக இங்கே வாங்க சார், இது காலேஜில். ஸோ நான் உங்களை அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. மரியாதை கிட்ட வந்துடுங்க சார். அடிச்சிருவியா? அச்சுமா மாமா பாவம்டா. அதை நான் சொல்லணும் சார், கிட்ட வரீங்களா? வர்றேன், ஆனால் அடிக்கக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் டி. எல்லாரும் முன்னாடி அடித்தா மானம் போகும்டி. சரி அடிக்க மாட்டேன், இங்கே வா. என்ன? இங்கே பார். ஒன்றை தாண்டி பார்த்துட்ருக்கேன். என்ன? ம் சரி சரி, ஒன்றும் சொல்லலை, நீ சொல்லு. அது இங்கே பார், உன் மேலே தப்பு இல்லை அப்படின்றதுனால தான் உன்னை சும்மா விட்டுட்டு போகிறேன். இதுவே உன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தது, அவளுக்கு வெறும் அடி தான் கொடுத்தேன். அவனை உன்னை கொன்னே போட்டுருவேன், பார்த்துக்கோ. தேங்க்யூடா சும்மா. நான் கூட பயந்து போயிட்டேன், நீ கூட எங்கே கோவத்தில் அடிச்சிருவியோன்ட்டு. நான் சொல்லிட்டல உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு. ஓ தெரியுமா? தெரிஞ்சதுனால தான் நேரம் நான் அவளை போய் அடித்தேன், இல்லைன்னா உங்ககிட்ட வந்து உங்களே அடிச்சிருப்பேன். அவ்வளோ நம்பிக்கையா? ம் ஆமாம். அப்பாடா, இப்போ தான் எனக்கு உயிரே அந்த மாதிரி இருக்குது. இதுக்குன்னு இன்னொரு தடவை இப்படி நடந்து சும்மா விட்டுட்டு போன்னு நினைக்காதீங்க. அடுத்த தடவை உங்களையும் சேர்த்து அடிச்சிருவேன், பார்த்துக்கோங்க. என்னது? சரி அது இருக்கட்டும், ரோஸ் வைக்காம வந்துருக்கா? மாமா ரோஸ் வந்து பிளாக்ல வச்சா எல்லாமே பிளாக்காக இருக்குது, என்ன பண்ண சொல்கிறீங்க? அதான் சும்மா மல்லிகைப்பூ மட்டும் வச்சுட்டு வந்திருக்கேன். மல்லிகைப்பூ வச்சுருந்தாலும் அழகாக தாண்டி இருக்கா, ஆனால் மல்லிகைப்பூ வேறு லெவல். என்னது? வரியா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்? எதுக்கு? இல்லை மல்லிகைப்பூலாம் வச்சுருக்கியா, அதான் சும்மா சொன்னேன். டேய் நீ எதை நினச்சி சொன்னேன்னு எனக்கு தெரியும்டா, கொன்னே போடுவேன். 3 முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி, முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி, நான் காவலுக்கு மட்டுமில்லடி உன் கட்டிலுக்கும் கட்டிக்காரண்டி நான் மாமா அங்கே பாருங்க, உங்கள் அண்ணனும் நிலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சும்மா, ஒருவேளை இவங்க 2 பேரும் கம்மிட்டட் ஆகிட்டாங்களோ? என்ன இப்படி சொல்கிறீங்க? எதனால்? ஏடி 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்களேடி, கண்ணுலேயே காதல் பண்ணுறாங்க பாரு. உங்களை விடமா? நீங்கள் பாடின சாங் சூப்பராக இருந்தது. ஓ அப்படியா, தேங்க்யூ சார். சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? சார் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கல்ல, அப்புறம் நான் என்கிட்ட கேட்குறீங்க, கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. நான் இது 2 வருஷமாக இங்கே தான் படிக்கிற போல், நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஆனால் நான் உங்களை பார்த்துருக்கேனே. ஓ அப்படியா? ஆமாம் சார். ஹாஸ்டலில் தான் இருக்கியா? ஆமாம் சார். ஏன் உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க? சார் அது வந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது. சாரி, நான் வேணும்னு கேட்கல, தெரியாமல் தான் கேட்டுட்டேன். ஐயோ சார் பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் ஏன் பார்த்துட்றீங்க? நீங்கள் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? சாரி, நான் தெரியாமல் கேட்டுட்டேன். ஐயோ சார் நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. சரி ஓகே, நாங்கள் கிளம்புறோம். சரிங்க சார். இவரை பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் லேசாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லா நாளும் நான் உங்களை பார்த்துட்டு தான் சார் இருப்பேன், ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோவா க்ளோஸாக பழகிறது இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இந்த பொண்ணு என்ன என்னமோ நினச்சிட்ருக்கா, நம்மளே பார்த்துட்ருக்கா. இந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலையே. டேய் செல்வா, இதுக்கு மேலே அங்கே நிற்கிறது நல்லதில்லை, மரியாதை கிளம்பிடு, அவ்வளோதான். ஏனிலா போகலாமா? போகலாண்டி. அண்ணே போகலாமா? சரிடா போகலாம். அண்ணே நீங்கள் காரில் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். இன்னுமாடா உங்கள் கான்வர்சேஷன் முடியல? அண்ணா ஒரு 5 minutes நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். நிலா நீங்களும் போங்க, நான் அச்சுவா அனுப்பி வைக்கிறேன். சரிங்க சார். இதுக்கு இல்லை நாளை கழிச்சு நிச்சயம் இருக்குல்ல, ஸோ ஷாப்பிங் போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நீ போறியா என்ன? ஆமாம், நீங்கள் தானே வரீங்க, அப்புறம் என்ன? இங்கே பாரு, நீ போயிட்டு வா, நான் வரல, எனக்கு வேறு வேலை இருக்குது. சரியா? என்ன வேலை இருக்குது? நான் தான் சொல்கிறேன்ல, நீ போயிட்டு வா,
போயிட்டு வந்துட்டு கால் பண்ணு. நான் கூட பிக்கப் பண்ண வரேன். ஆனால் எனக்கு வேலை இருக்குது, நான் வர முடியாது. ஓகே? பிக்கப் பண்ணுறதுக்கு மட்டும் இது வரணும், போன எனக்கு வர தெரியாதாக்கும். அச்சுமா சொல்கிறத கேளுடா, நீ போயிட்டு வா. அதெல்லாம் முடியாது, எனக்காண்டி வாங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஒரு வேலை இருக்குது, ப்ளீஸ். இன்னொரு நாள் நான் உன்னை தனியாக கூட ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன். எல்லோரும் போகிறாங்க தானே, ஸோ நீ போயிட்டு வா. ஓகே? ம் சரி. அம்மா எனக்கு தெரியாமல் என்ன அப்படி முக்கியமான வேலை? சொல்கிறல அச்சுமா. சரி சொல்லக்கூடாதுன்னா விடுங்க. அப்படிலாம் இல்லை, உன்கிட்ட சொல்லுவேன். ஆனால் இது அந்த டைம் கிடையாது. ஓகே? ம் சரி, என்னம்மா சொல்கிறீங்க? சரி ஓகே. சரி. லவ் யூ. லவ் யூ டூ.